அன்பான பக்தர்களே, இன்று நாம் செல்வது சென்னை மோகப்பேர். இங்கிருக்கிற சந்தான ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் பிள்ளை பாக்கியத்திற்காக உலகம் முழுவதும் அறியப்பட்ட புகழ்மிக்க தலம். வரலாறு: இந்த தலம் சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன்பு உருவானதாக கூறப்படுகிறது. இங்கு இருக்கும் பெருமாள் திருவேங்கடமுடையான் போலவே அழகிய ஸ்ரீனிவாச பெருமாள். புராணங்கள் கூறுவதாவது, பிள்ளை பாக்கியமில்லாமல் தவித்த தம்பதிகள் பெருமாளை தவம் செய்து வேண்டினர். பெருமாள் அவர்களுக்கு பிள்ளை பாக்கியத்தை அருளினார். அதனால் இங்கு சந்தான ஸ்ரீனிவாசன் என்ற பெயர் கிடைத்தது. மூலவர் மற்றும் தாயார்: மூலவர் ஸ்ரீனிவாச பெருமாள், தாயார் பத்மாவதி தாயார். பெருமாள் மிகவும் சாந்தமான அழகுடன் கருணையுடன் பக்தர்களை அருள் புரிகிறார். தல புராணம்: பழைய கதைகளில் ஒரு முனிவர் பிள்ளைப்பேரில்லாமல் தவித்தார். பெருமாளை வேண்ட அவர் வாழ்வில் பிள்ளை பாக்கியம் அருளியதாக சொல்லப்படுகிறது. அதன்பின் எவரேனும் பிள்ளை பாக்கியம் வேண்டி வந்தால் பெருமாள் அவர்களை அருள் புரிகிறார் என்று நம்பப்படுகிறது. இதனால் பிள்ளை வேண்டி தூரத்திலிருந்தும் மக்கள் இங்கு வந்து விரதமிருந்து வேண்டுதல் செய்கிறார்கள். கோவில் அமைப்பு: மிக அழகான ராஜகோபுரம். கோவில் முழுவதும் செழுமையாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. பெருமாள் சந்நிதி, தாயார் சந்நிதி, உபசந்நிதிகள் அனைத்தும் பக்தர்களுக்கு அமைதியான உணர்வு தருகின்றன. சிறப்பு வழிபாடுகள்: இங்கு நடைபெறும் சந்தான பிரார்த்தனை மிகவும் பிரசித்தி. பிள்ளை வேண்டி வரும் தம்பதிகள் சந்தான ஸ்ரீனிவாச பெருமாளின் கருவறையில் நுழைந்து சிறப்பு அர்ச்சனை சடங்கு, சந்தான பங்குனி பூஜை, திருமண வஸ்திரம் சமர்ப்பித்து விரதமிருந்து வேண்டுதல் செய்கிறார்கள். பல தம்பதிகள் சில மாதங்களில் அல்லது ஆண்டுகளில் பிள்ளை பாக்கியம் பெற்றதாக சொல்கிறார்கள். திருவிழாக்கள்: பவித்ரோத்சவம், ஆடிப்பூரம் தாயாருக்கான சிறப்பு பூஜை, வைகுண்ட ஏகாதசி. மிகப்பெரிய திரளான பக்தர்கள் தரிசனம் செய்ய வருகின்றனர். பக்தர்களின் அனுபவங்கள்: பிள்ளை வேண்டி வந்து வேண்டியவர்கள் பெருமாள் அருளால் பிள்ளை பெற்றபின் தங்கள் குழந்தையை தெய்வ சந்நிதியில் கொண்டு வந்து அர்ப்பணிக்கிறார்கள். பல பக்தர்கள் எங்கள் வாழ்க்கை முழுவதும் மாற்றம் கண்டது என்று பகிர்கிறார்கள். ஆன்மீக பாடம்: இந்த தலம் நமக்கு சொல்லும் செய்தி: பெருமாளிடம் பக்தியுடன் வேண்டினால் எந்த வேண்டுதலும் நிறைவேறும். பிள்ளை பாக்கியம் என்பது ஒரு குடும்பத்தின் தொடர்ச்சி. அதற்கு பெருமாள் அருள் வேண்டியது அவசியம். அன்பான பக்தர்களே, இன்று நாம் கண்டது சென்னை மோகப்பேர் சந்தான ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில். இங்கு தரிசனம் செய்தால் பிள்ளை பாக்கியமில்லாத தம்பதிகளுக்கு பெருமாள் அருள் கிட்டும். இது திருப்பதி ஸ்ரீனிவாசனின் அருள் வெளிப்பாடு என்று சொல்லலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். அடுத்த ஆன்மீக பயணத்தில் மீண்டும் சந்திப்போம்.